தூத்துக்குடியில் கடந்த வாரம் பெண் ஒருவர் பேருந்து நிறுத்தத்தில் வைத்து வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மற்றொரு பெண் நடு ரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். அடுத்தடுத்து பெண்கள் கொல்லப்படும் சம்பவங்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி அருகே உள்ள மஞ்சநீர் காயல் பகுதியைச் சேர்ந்தவர் கனகா. இவர் தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். கனகாவின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட தனது 3 குழந்தைகளுடன் மஞ்சநீர் காயலில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை தனியார் பேருந்து மூலம் மஞ்சள் நீர் காயலில் இருந்து தூத்துக்குடிக்கு பணிக்கு சென்றுள்ளார் கனகா. தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் உள்ள அண்ணம்மாள் கல்வியியல் கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியுள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த நபர் ஒருவர் அருவாளுடன் ஆவேசமாக கனகா மீது பாய்ந்துள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் கனகாவை கொடூரமாக கழுத்தில் வெட்டிவிட்டு சாவகாசமாக நடந்து சென்றுள்ளார். சாலையில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிருக்கு போராடிய கனகாவை அவ்வழியே சென்றவர்கள் 108 வாகனம் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் கொண்டு செல்லும் வழியிலேயே கனகா பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த தென்பாகம் போலீசார் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை தேடி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன் எப்பொழுதும் வென்றான் பகுதியில் பேருந்து நிறுத்தத்தில் அண்ணியை கொழுந்தன் வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கொலை நடந்து சில நாட்களில் மற்றொரு பெண் பேருந்து நிலையத்தில் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தூத்துக்குடி பகுதி மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.